நடிகர் விஷால், பிரியா பவானி சங்கர் நடித்திருக்கும் ரத்னம் படத்தை பிரபல இயக்குநர் ஹரி இயக்கியுள்ளார். படத்தின் முன்னோட்டம் தூத்துக்குடியில் திரையிடப்பட்டது. அதனை மக்களோடு சென்று பார்த்த ஹரி, சாமி, சிங்கம் போன்ற அதிரடியான போலீஸ் படங்களை தொடர்ந்து இயக்குவேன் என்றும் கூறியுள்ளார். உங்க படங்கள் இரண்டாம் பாகங்கள் சில படங்களை எடுக்கிற மாதிரி முடிச்சிருப்பீங்க. அதில் சாமி, சிங்கம்லாம் இப்போ எடுத்திருக்கீங்க. அடுத்த கட்டமாக தாமிரபரணி அந்த மாதிரி படங்கள் இரண்டாம் பாகம் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போதைக்கு அந்த மாதிரி ஐடியா இல்லை. ஏன்னா எனக்கு போலீஸ் படம் ஒன்று பண்ணும், அது ஃப்ரெஷ்ஷாக பண்ணணும்னு ஐடியா வச்சுருக்கேன். ஸோ அதை நோக்கி தான் நடந்துட்டு இருக்கேன். அந்த ஸ்கிரிப்ட் வேலையை தான் இப்போ படம் ரிலீஸ் பண்ணோன்னா அடுத்த நாள்லேருந்து அந்த வேலையை ஆரம்பிக்கணும்னு இருக்கேன். ஸோ அதனால் ரெண்டாம் பாகம்ன்ற ஐடியா இப்போதைக்கு. சார், இந்த சோசியல் மீடியா வளர்ச்சி, ஓடிடி, இந்த மாதிரி நிறையா நாளுக்கு நாள் நிறையா டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது. தேட்டரில் மக்கள் பார்க்குறது உங்களுடைய எண்ணிக்கை கூடுதா குறையுதா, எப்படி சார் வருங்காலங்களில் எப்படி இருக்குது? அதுக்கு இப்போ நம்ம கண்ணு முன்னாடி நம்ம தேட்டருக்குள்ள பார்த்தது தான் சாட்சி. 21 வருஷத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 20 வருஷம் நினைக்கிறேன். 20 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன இந்த திரைப்படம் கில்லி இன்னைக்கு ரிலீஸ் ஆகி தேட்டர் ஃபுல்லாக ஆடியன்ஸ் உட்காந்துட்டு இருக்காங்க. அது குடும்பமாக. ஸோ அவங்களுக்கு பாருங்க, அவங்களுக்கு தேவைப்படுது படம். நம்ம நல்ல படங்கள் கொடுத்தோம்னா நிச்சயமாக தேட்டர் ஆடியன்ஸ் வந்துக்கிட்டே இருப்பாங்க.